இன்னைக்கு வந்து எங்க ஆனந்தி போறோம். அக்கா வந்து அந்த சைடு ஹாய் சலோ ஐ லவ் யூ. இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு போகலான்ட்டு போயிட்டு இருக்கோம் கைஸ். வள்ளுவர் கோட்டம் போகிறோம். அங்கே வந்து 6 o'clock வந்து திருவள்ளுவரை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அவர் வந்து எப்படி பிறந்தாரு, அவரோட லைஃப்பில் நடந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிளியராக சொல்லுவாங்க. நிறைய கைஸ் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு வரலான்னு போயிருக்கோம். ஆனால் நாங்கள் 4:30 கிளம்புறது காட்டுக்குடையினால 5 காய்ஸ் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. ஆக்சுவலி இப்போ இன்றைக்கி நம்ம போகிறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி. இது அங்கே என்னென்ன ஸ்பெஷல் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நல்ல கண்டென்ட் இருக்கும். கீப் வாட்சிங். கூட கூட்டு போற எல்லாமே இப்படி மூலம் லட்சம் லாபம் தான். நான் தான் ஒரு மாதிரி பேக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மேலே இருக்காங்க. இதெல்லாம் போகக்கூடாது, வீடியோ பார்க்குறாங்க, இதெல்லாம் போகாதீங்க. ரோட்ல போய் தனியாக நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் போகும். ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போகாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் தான் இந்த வீடியோ. ஹலோ, நாங்கள் வள்ளுவர் கோட்டம் வந்தாச்சு. நாங்கள் வள்ளுவர் கோட்டம் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து மெயினாக ஷோ போடுவாங்க. ஷோஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறோம். எவ்வளோ சீக்கிரம் நல்ல கண்டென்ட் தர முடியுமோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதுதான் நம்மளோட தேர். ஸோ இந்த தேரில் தான் அந்த ஷோ நடக்கும். ஸோ இந்த ஷோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஓகே கோட்டம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஆயிடுச்சு. இங்கே ஸ்மார்ட் லேர்ன் சிஏ கோச்சிங் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு அப்படியே நான் ஆப்போசிட்டில் காட்டுறேன். நீங்களும் காட்டு பூச்சி ஆன்கோ என்ன நம்ம வந்தனாலே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த பார்க்குறோம். இந்த ஃபோட்டோ எடுக்கலாம், சூப்பராக இருக்குது. இயற்கையிலேயே அழகுடா, மண்மதன்றாங்க. பய புத்தி அப்படிதான் இருக்கும். வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்து ஷோ பார்க்க வந்தோம். திருக்குறள் அந்த மாதிரி வந்து தமிழை தப்பாக பேசுகிறான். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் எங்கள் அம்மா வீடியோன்னு கூட பார்க்காது, கீழே கமெண்ட்ல திட்டி விட்ருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் அம்மா தமிழ் மேலே என்னதான் எங்க அப்பா என் மேல பாசமா இருந்தாலும் அதை விட பாசமா இருக்கிறது எங்க ஆத்தா. வாய மூடுறா, நல்லா வாயில வந்துரு, நல்லா எனக்கு ரொம்ப பற்று உள்ளவங்களா இருப்பாங்க. என்னையும் தமிழ் நிறைய படிக்கணும், தமிழில் நிறைய இருக்குது கற்றுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறைய இருக்கும். ஆனால் நாங்கள் பார்த்துக்கிறது லைட் ஷோ பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்கிறது, குழந்தைங்களோட குழந்தைங்களா நாங்கள் மாறிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கே பாதி ஓடிட்டு இருக்கு. மக்களே சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்து போடுறோம். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். ஆக்சுவலி இங்கே வந்து சிஏ கோச்சிங்காண்டி வந்தவங்களுக்கு மட்டும்தான். நாங்கள் வந்து இடையில வந்தோம், சாப்பாடு கொடுத்துருந்தாங்க, உள்ளே இறங்கிட்டோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம். பாய். மக்கள் இருக்காங்க பாருங்கள். இங்கே எல்லாருமே கூட்டமாக வள்ளுவர் கோட்டம் தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தமிழில் வந்து திருக்குறள் அறம் பொருள் இன்பம் 3 விஷயம் இருக்கா. அந்த 3 அதிகாரமே நம்மளோட வாழ்க்கையை ஒன்றி, அதாவது ஒவ்வொரு பாட்டுமே நம்மளோட லைஃப்பில் வர பாட்டு தான். அறம் பேசணும். பொருள், ஒரு பொருள் சேகரிக்கிறோன்னா அந்த பொருள் நம்மளோட பொருளாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம நியாயமாக இருக்கணும். இன்பம், நம்மளால மற்றவங்களுக்கு. இது எப்பண்டா ப்ரிப்பேர் பண்ண? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். இந்த இடத்துல லைட்டிங் சரியில்லை, நம்ம அங்கே வந்துட்டு போய் போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் எங்கள் ஷோவே கேன்சல் ஆமா. நாங்கள் பானிபூரி சாப்பிடுவோம். அக்காவை பாருங்க, சோகமாக உட்காந்துருக்கேன். என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா புனிய பாருங்க, மிகவும் சோகத்துக்கு உள்ளாயிட்டா. இங்கே தான் நாங்கள் ஷோ பார்க்க வந்தோம். பட் ஷோ அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே போடலை, கேன்சல் பண்ணிட்டாங்களாம்மா. அங்கே தான் ஒரு லைட் ஷோ போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குத்துனா எப்படி தான் குத்தணும். ஏய் அர்ரா, ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி.
இது வந்து புனியோட ஆன்ட்டி நல்லா பேசுறாங்களா? ஆன்ட்டி நல்லா பேசுறாங்களா? ஆன்ட்டி நல்லா புசு புசுன்னு இருக்காங்களா? ஆன்ட்டியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு நல்ல விஷயமா பேசணும், இந்த மாதிரி விஷயம்லாம் பேசக்கூடாது. வீட்டுக்கு போடுங்க அம்மா. ஹாய் சொல்லு, லைக் பண்ணுங்க சொல்லு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாப்பாக்கு பதிலா நானே சொல்லுவேன். உன் பேர் என்ன? தமன்னா. தமன்னா. ஏய் தமன்னா நித்யா மேனன். கொஞ்சம் தெரியும். தமன்னா நித்யா மேனனா? ஓ அவங்க ரெண்டு பேர் தானா? அதுவே போயிடுச்சு. பை பாப்பா. பை தமன்னா, பை. சமந்தா. ஏய் தமன்னா பத்தியோ. சமந்தா. தமன்னா. பை. தமன்னா. தமன்னாவா? வாட்ரா இப்போ பாருங்க, ஒரு ஆன்ட்டி ஆடிட்டு இருக்காங்க. குனியும் போய் ஆடத்துக்கு போயிட்டான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.